பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபங்க. அதுக்கு அகல் விளக்கு வாங்குறதுல இருந்து எண்ணெய் கசியாம தீபம் ஏத்தி முடிக்கிற வரைக்கும் அதுல உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்கும் போது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல பொக்க போற எதுவும் இல்லாம இது மாதிரி நல்லா ஷைனிங்கா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கணுங்க. பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊத்தி ஓவர் நைட்டுக்கு அப்படியே ஊற வைக்க போறோம். புது அன்னைக்கு நைட்டே வாங்கி தண்ணியில ஊற வச்சுட்டேன். மறுநாள் பாத்தீங்கன்னா எடுத்து சோப் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணணும்ன்ற அவசியம்லாம் இல்லைங்க. சும்மாவே தண்ணியில வாஷ் பண்ணி அதே பிளேட்ல வச்சு தண்ணி வடிய வச்சுட்டேன். தண்ணியை வடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. மஞ்சள் தூள் எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு ரோஸ் வாட்டரோ இல்ல தண்ணியோ மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பட்ஸ் வச்சுதாங்க வைக்க போறோம், கையில வைக்க போறது இல்ல. மாதிரி மஞ்சள் வச்சுட்டு காட்டுறேன். இது மாதிரி பட்ஸ்ல ரெண்டு பக்கம் இருக்கும். அதுல ஒன் சைடுல மஞ்சள் வச்சுட்டோம், இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா குங்குமம் வைக்க போறோம். சென்டரா புடிச்சிக்கிட்டு பண்ணி வச்சிருந்த குங்குமத்தையும் லைட்டா எடுத்து எடுத்து நம்ம மஞ்சள் மேல ஒரு டாட் வச்சுக்கலாம். இதுலயும் நம்ம மஞ்சள் வைக்கலாம். இது அதை விடவே ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஒரு பிளேட்ல கொஞ்சமா மஞ்சள் கொட்டி வச்சுக்கலாம். நம்ம வாஷ் பண்ண உடனே வச்சோம்னா அதுல கொஞ்சமா ஈரத்தன்மை இருக்கும். அதை வச்சு இந்த அகல நான் பண்ற மாதிரியே திருப்பி ஒரு 2-3 டைம் டர்ன் பண்ணி எடுத்தோம்னா மஞ்சள் அழகா ஒட்டி வந்துருங்க. அதுலயே மேல குங்குமம் வச்சுக்கலாம். இது ஒரு டைப்பா இருக்கும். அப்புறமா குங்குமமும் வச்சாச்சு. சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு, இது கொஞ்சம் கிராண்டா இருக்க மாதிரி இருக்கு. அவ்வளவுதாங்க டிஃபரெண்ட். டிப் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எண்ணெய் கசியாம இருக்கிறதுக்கு எல்லாரும் சொல்ற டிப்ஸ் தாங்க. இது மாதிரி பண்ணாலுமே எண்ணெய் வந்து கீழே கசியாம இருக்கும். நல்லா காஞ்ச அகல்ல வீட்டுல இருக்கிற பழைய நெயில் பாலிஷ் மாதிரி அடியில நல்லா தடவி எடுத்துக்கலாம். தடவி எடுத்துக்கிட்டத நல்லா காய வச்சிடலாம். நெயில் பாலிஷ் இல்லாதவங்க இன்னொரு மெத்தட்ல கூட ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராவே ஒர்க் ஆகும். எல்லார் வீட்லயுமே பவுடர், முகத்துக்கு அடிக்கிற பவுடர் இருக்குங்க. அதை எடுத்து இது மாதிரி ஒரு அகல்ல கொஞ்சமா கொட்டிக்கிட்டு இது மாதிரி விரலால ஃபுல்லா எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டு மீதி எக்ஸஸா இருக்கிறத இது மாதிரி கையால டேப் பண்ணி எடுத்துக்கலாம். டேப் பண்ணி எடுத்துட்டா எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கையில கொட்டிடுங்க. பாருங்க, இதுதான் டிப். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நூலை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது கூட கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். அது ஊறிட்டு இருக்கும். ஊறிட்டு இருக்கிற டைம்ல இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம விளக்குக்கு ஊத்திட்டு திருநூல் எடுத்து போடவும் ஈஸியா இருக்கும். அதே சமயம் திருநூலும் நல்லா எண்ணெயில ஊறி இருக்குங்க. எண்ணெய் ஊத்தும் போது பாத்தீங்கன்னா ஸ்பூனோ இல்ல கரண்டியோ வச்சு ஊத்தும் போது அங்கங்க சொட்டு சொட்டா படுங்க, லீக் ஆகும். அந்த டென்ஷன் எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வேஸ்டான ஆயில் பாட்டிலோ இல்ல ஷாம்பு பாட்டிலோ இது மாதிரி சின்னதா மேல ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி உள்ள டேஸ்ட் பாட்டில்ல போட்டு ஃபில் பண்ணி வச்சு நம்ம ஈஸியா. லாஸ்ட் முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் ஒரே காத்தடிக்கும், விளக்கு எல்லாமே அணைஞ்சு போயிடும். அதுக்கு இது மாதிரி சூடத்தை எடுத்து நல்லா கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடியா இது மாதிரி கிரஷ் பண்ணத திரியோட ஃப்ரண்ட்ல வச்சும் விளக்கு ஏத்தலாங்க. சொல்ல போற டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி நல்லா தூள் ஆக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த உள்ள எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு விட்டுறலாம். இப்படி போட்டு விடும்போது பாத்தீங்கன்னா நல்லா காத்து அடிச்சாலுமே நின்னு எரியுங்க, டக்குன்னு விளக்கு அணையாது. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.